பிரைஸ்தலாட். பார்வை எப்படி? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். தேவ பிள்ளைகளே, இதை போன்றுதான் யோசுவாவும் காலேபும் மற்றவர்களோடு கானானுக்கு வேவு பார்க்க சென்றபோது கூட வந்தவர்களின் பார்வையும் யோசுவா மற்றும் காலேபின் பார்வையும் வித்தியாசமாயிருந்தது. சூழ்நிலைகள் ஒன்றுதான், ஆனால் பார்வைகள் வெவ்வேறானவை. போத்திபார் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதை காண்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம் ஒருவரை பார்க்கும்போது அவருடைய தோற்றத்தை வைத்து மதிப்பிடுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அதே நேரத்தில் நம்மை பார்க்கிறவர்களுக்கு நம்மளுடைய புற அழகை, படிப்பை, தகுதி, அந்தஸ்தை முக்கியப்படுத்தி காட்டுகிறோமா? அல்லது தேவனாகிய கர்த்தரை பிரதிபலிக்க வைக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, நம் இருக்கும் சூழ்நிலை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம்? இனி ஒன்றும் முடியாது என்றல்ல, எல்லாம் முடிந்தது என்ற நம்மளுடைய முயற்சி வீணென்று அவிவிசுவாசமாய் பேசுகிறோமா? அல்லது விசுவாச பார்வையோடு பார்க்கிறோமா? சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுவோம். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தானாலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நாம் செய்வோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு உண்டு. நாம் சோர்ந்து போகாமல் நியமிக்கப்பட்ட பாதையை தொடருவோம். ஆமென்.